ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபி உலகம். ஸோ ஜாஃபியோட யூகேஜி ட்ராயிங் நோட்டு தான் பார்க்க போகிறோம். அவனுக்கு ட்ராயிங்னால் வந்து ரொம்ப இஷ்டம். ஏதாச்சும் ஒரு பிக்சரை பார்த்து எப்போயுமே ரஃப் நோட்டில் வந்து ட்ரா பண்ணிகிட்டே இருப்பான். அதுலேயும் கலரிங் பண்ணிகிட்டே இருப்பான். ட்ரீனா க்ரீனு, கீழே வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கணும், ஃப்ளவர்ஸ்னால் ரெட் கலர் கொடுக்கணும், இப்படி சொல்லி மாற்றி மாற்றி அவன் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த நோட்டில் ஃபுல்லாக அவன் ஸ்கூலில் ட்ராயிங் பண்ணது தான் பார்க்க போகிறோம் நம்ம. உங்கள் கிட்ஸ்க்கு வந்து எதில் டேலண்ட் இருக்குது, எதில் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நோக்கி அவங்கள வந்து நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதில் வந்து பெஸ்ட்டாக வருவாங்க. ஸோ அவனுக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பார்த்ததுலேருந்து வீட்டில் வச்சு நிறைய ட்ராயிங் புக்ஸு, அவனை ட்ரா பண்ண சொல்கிறது, கலரிங்ஸ் நிறைய வாங்கி கொடுத்து அவன் கலர் பண்ண சொல்கிறதுன்னு சொல்லி நல்லா நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் ஃபோன் டிவி பார்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதில் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க அதில் பெஸ்ட்டாக வருவாங்க. ஸோ அவங்களோட ஸ்க்ரீனிங் டைமும் வந்து நல்லா குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் ட்ரா பண்ணதுக்கும் பின்னாடி அவன் வர வர ட்ரா பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அவனோட ட்ராயிங்கில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கு அவங்க ட்ராயிங் மேமும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இதுலேயும் மோட்டிவேஷனோட அவனுக்கு ஸ்டாரு, குட்டு அந்த மாதிரி போட்டு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி வைப்பாங்க. அதில் வந்து இவங்க ட்ராயிங் வரைவாங்க. ஸோ அதிலேயே வந்து அவன் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தான். அது போக நிறையா வீட்டில் ரஃப் நோட்டில் சும்மா கீழே ஏதாச்சும் பேப்பரு குட்டி நோட் இருந்துச்சு அப்படின்னா அதிலே அவன் ட்ரா பண்ணி பார்த்துட்டே இருப்பான். ஸோ எங்கள் ஜாஃபிக்கு வந்து நிறைய ட்ராயிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி நாங்களே ஃபைண்ட் பண்ணோம். ரொம்ப ஃபோன் அந்த மாதிரி கொடுக்காம அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் வந்து நீங்கள் அவங்கள கைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டாக அதில் ஃபஸ்ட்டாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் கிட்டை வந்து ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருங்க. ஸோ நீங்கள் அவங்க கிட்டு இருக்கிறப்ப நீங்களும் ஃபோன் எடுக்காதீங்க, ஏதாச்சும் புக் படிங்க, இல்லை உங்கள் கிட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லுங்கள். அப்படின்னா உங்கள் கிட்டும் ஃபோனோட ஸ்க்ரீன் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணலாம். அவங்களும் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்களும் புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அம்மா பண்ணுறாங்க, அப்பா பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் கிட்ஸ் முன்னாடி ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு விளாண்டுக்கிட்டு டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்டோட மனசுலேயும் சரி அம்மாவே பார்க்குறாங்க, அப்பாவே பார்க்குறாங்க, அப்போ நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வரும். ஸோ உங்கள் கிட் முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டாராக ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கிட்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கிட்டை வந்து உங்களால் நல்ல குட்டாக வந்து கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.